வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 4 பச்சை மிளகா இதில் ஃபுல்லாக அப்படியே போட்டிருக்கேன் பாருங்கள். கட் பண்ணி பிச்சு அப்படியே போட்டுக்கிறேன். ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன், பட் காரத்துக்காக போடல. நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து உப்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம். இந்த எண்ணெயிலே போட்டோன்னா அதனுடைய மிளகாத்தூளுடைய அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். வதக்கியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குனிங்கன்னா இதில் உப்பு காரம் ஃபுல்லாக ஏறிடும். இதே நம்ம தக்காளி ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி இந்த உப்பு காரம் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாகிடும். அதனால் நம்ம வந்து உப்பு மிளகாய் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கிளறி விடலாம். இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், தக்காளியை வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கட் பண்ண தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஒரே சுத்து, அது திக்காக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் கொல கொலன்னு ஆகிற மாதிரி. ஆனால் ஃபுல்லாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இப்போ இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 kgக்கு 3 தக்காளி இருந்தால் போதும். பெரிய சைஸ் தக்காளி, குட்டிஸாக இருந்தால் 4 போட்டுக்கோங்க. எதுவுமே அதிகமாக ஆட் பண்ணால் அந்த சிக்கனோட டேஸ்ட் போய் வெங்காயம் தக்காளி டேஸ்ட்டு தான் வரும். ஓகேங்களா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆக்சுவலி நான் வந்து கிரேவியாகவும் இல்லாமல் ஃப்ரையாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக சாதத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி, ஆனால் கொஞ்சம் தண்ணியாக வைக்க முடியாது. நாட்டுக்கோழி குழம்புனா தண்ணியாக வைக்கல, இது பாய்லர் தான். ஒரு கிரேவினா சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, தனியாக ஒரு போர்ஷன் வாங்கி சமைச்சா வந்து அந்த டேஸ்ட் இருக்காது. எல்லாமே மிக்ஸ் பண்ணி சமைச்சா மட்டும்தான் அந்த டேஸ்ட் இருக்கும் நல்ல கிரேவியாக. இல்லைன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். நான் ஏற்கனவே கறி மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டில். அது வந்து இந்த அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அதிகமாக போட்டோன்னா வயிறெல்லாம் எரியும். ஒரு முறை சாப்பிட்லாம், இன்னொரு முறை சாப்பிட முடியாது. ஓகேங்களா? நல்ல ஃப்ளேவர், சோம்புடைய ஃப்ளேவர். நான் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் தனியாகவும் போடுவீங்க. தனியாக போட்டால் குட்டி பசங்களாம் சாப்பிட்டு கொஞ்சம் சிரமப்படுவாங்க, கடிக்க முடியாது, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இந்த மசாலாலே எல்லாமே போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கலரே பாருங்கள், கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அவ்வளோதான். இது மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இறக்கிட வேண்டியது தான். ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு சிக்கன். ஓகேங்களா? இது பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் தேவைன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி, தக்காளி இருக்கிற தண்ணியே சரியாக போயிடும். ஒரு 4 மெம்பர்ஸ் இருந்தால் 1 kgக்கு நீங்கள் தண்ணியை ஒரு 50 ml 50 மில்லி ஆட் பண்ணால் போதும், சரியாக போயிடும் நல்ல கிரேவியாக. இதே இன்னும் கொஞ்சம்னா நீங்கள் ஒரு 100 ml ஆட் பண்ணால் போதும். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுற அளவுக்கு மசாலா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாகும். சரிங்களா? எங்கள் வீட்டில் வந்து 6 பேர், அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம். இதில் இருக்க தண்ணியே சரியாக போயிடும். ஏன்னா ஒரு வேளைக்கு தான் சாப்பிடுவாங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வருதா? அதுதான். ஏன்னா நீங்கள் வந்து இது பொறுமையாக சிம்லேயே வச்சு செய்யணும். ஃபுல்லாக தீ வச்சுன்னா ஒன்று தீஞ்சிரும். ஒரு மாதிரி சிக்கன் வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். ரொம்ப சாஃப்டாக இருக்காது. சாஃப்டாகவும் இருக்கணும். ஃபைனலி கிரேவி ரெடி. மல்லித்தலையை போட்டு இறக்கிட வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.